திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் டிசம்பர் 12, 13. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். எலியாவை போஷித்த தேவன் உன்னை போஷிக்க போகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்க போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உம் கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே. ஏசப்பா, உங்க கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே. உம் சிறகுகள் என்னை மூடுதே, சுகமாய் இருக்குதே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னுள்ளம் நிரம்பிடுதே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னுள்ளம் நிரம்பிடுதே. ஆராதிப்பே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. என் தேவனே, உம்மை நம்பியே, உம்மைத்தான் நம்பியுள்ளே. என் தேவனே, உம்மை நம்பியே, உம்மைத்தான் நம்பியுள்ளே. ஆராதிப்பே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. நீ செய்த நன்மைகளை
அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகிறதே, கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகிறதே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். வருஷத்தின் கடைசி மாதத்தில் முதல் நாளில் நம்ம இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை? அவர் நல்லவர் தான். நம்ம தான் நன்றி இல்லாதவங்க. நம்ம தான் அவருக்கு முதுக காட்டுவோம், ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். கடந்த மாதங்கள் எல்லாம் 11 மாதங்கள் ரொம்ப அற்புதமாக ஆசீர்வாதமாக நடத்தினார். நம்ம மறந்தாலும் அவர் மறக்கலை, நமக்கு நன்மை செய்தார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்க முடியுமோ, தாழ்த்த முடியுமோ அதை செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசித்து பார்த்தால், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். 18வது வசனம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். அவருக்கே சந்ததி கிடையாது, பிள்ளை இல்லை, வயசாகி போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆமாம், ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாராம், தகப்பனாக்கினாராம், சந்ததி ஆக்கினாராம், ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினாராம். எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை? காரணம், அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்து பின்பற்றினார். ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி சொல்கிறாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு வா. அது பார்த்ததும் கிடையாது, அறிவில் அறிஞ்சதும் கிடையாது. ஆனால் புறப்பட்டு போகிறார், எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போகிறார். அது ரொம்ப லேசான காரியமா? ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை துறப்பது, வீட்டை விட்டுட்டு போவது, நாடோடியை அலைவது, அனாதையாய் போவது நடக்கும். அந்த காலத்தில் மாத செலவுக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், எங்கே தங்குவோம், இதெல்லாம் நினைப்போம்ல. அவர் கூடாரவாசி, நாடோடி, அவ்வளவுதான். ஒரு அடி நிலங்கூட பூமியில் இல்லை. அப்போஸ்தலர் 7:5 சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் ஆண்டவர் மேல் வைத்த அன்பினால் புறப்பட்டு போனார். போய்
இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா. அதனால தான் ஏசாயா 51 2 பார்க்கிறோம், உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நினைவு கூறுங்கள். அவளுடைய சரீரம் கற்பம் செத்து போனதை அறியாதிருந்தோம், ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் ஒரு சந்ததியை தருவார். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் பயன்படுத்துவார்னு சொல்லி அவங்க ஆண்டவரை நேசித்தாங்க, பின்பற்றினாங்க. ஒரு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். அந்த தேவன் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், கடைசி மாதத்தில் வந்திருக்கிறேன், இந்த வருஷமாத ஏதாவது கைகூடி வருமா என்ற வேதனையோடு, சஞ்சலத்தோடு, கலக்கத்தோடு, ஒரு விதமான எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் காத்திருக்கிற உங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார், ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமை நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக்கி அற்புதம் செய்தாராம். ஒரு ஈசாக்கை மட்டும் கொடுக்கலைங்க. இன்றைக்கி சந்ததி யூதர்கள் ஆபிரகாமை தகப்பன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க ஆபிரகாமை தகப்பன்னு சொல்கிறாங்க, முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் தகப்பன்னு சொன்னாங்க, இன்னும் எவ்வளவோ மார்க்கத்தார் ஆபிரகாமை சந்ததி சொல்கிறாங்க. இன்றைக்கி வேணா நாடுகள் வேணால் நாங்கள் இந்த நாடு அந்த நாடு சொல்ல, சந்ததி யார்? கர்த்தரை தேடினவங்க தேடாதவங்க அதே தான். ஒன்று நித்தியத்துக்கு போகிறாங்க, இல்லது நரகத்துக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சந்ததியில் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து இன்றைக்கி உயர்த்தினார். பழுகவும் பெருகவும் அந்த தேவன் இன்றைக்கி உங்களை நடத்துவார். ஒரு தகப்பன் இருதயம் உங்களுக்கு தருவார். 103 சங்கீதத்தில் சொல்லுகிறார் மோசே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை சுமக்கிற ஒரு தகப்பன் இயேசு இருக்கிறார். உங்கள் வேதனை அவருக்கு தெரியும், உங்கள் பற்றாக்குறை தெரியும். இந்த நாளில் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்த அவர் சித்தமாக இருக்கிறார். இப்போ நம்ம அவர் எப்படி மற்றவங்களுக்கு தகப்பனாகிறது? யோபு 29:16 பார்த்தீங்கன்னா, எளியவனுக்கு நான் தகப்பனாக இருந்தேன், திக்கற்றவர்களை அனாதைகளை ஆதரித்தேன், எளியவர்களுக்கு நான் தகப்பனாக இருந்தேன். யாராவது கஷ்டப்பட்டா, கைவிடப்பட்டா, புறக்கணிக்கப்பட்டா, வீட்டை விட்டு துரத்தப்பட்டா, யோபுவுக்கு எவ்வளோ போராட்டம். கொடிய வியாதியில் பிள்ளைகளை இழந்து பாதிக்கப்பட்டவன் மற்றவங்களுக்கு இறங்குறான். இன்றைக்கி மற்றவங்களை நம்ம யாராவது யோசிப்போமா? என் குடும்பம், என் வேலை, என் பணம், என் வசதி, இப்படித்தான். எளியவனுக்கு நான் தகப்பனானேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லை? அந்த தேவன் இன்றைக்கு உங்களை எளியவனுக்கு தகப்பனாக மாற்றுவாராம். 2 ராஜாக்கள் 2:12 பார்த்தீங்கன்னா, எலியா இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தபோது குதிரை வீரரும் ரதமாக இருந்தாராம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரப்போனா, ஆனால் கர்த்தரை தேடின எந்த மனுஷனையும் அவர் கைவிடலை. ஏன்? எலியா ஜோமணி பஞ்சத்தில் உணவு கொடுத்தாராம். 2 ராஜாக்கள் 2:12 வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? எலிசாவரை எடுத்துக்கொள்ளும்போது கதறுகிறார், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்த என் தகப்பனே என்று அழுகிறார். இஸ்ரவேலருக்கே தகப்பனாய் எலியா இருந்தார்னா, இன்னைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உன் வேதனை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். சமாளிக்கவே முடியல, பொருளாதார நெருக்கடி, பண பற்றாக்குறை, ஒவ்வொரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வருது என்று வேதனையோடு நீங்கள் தவிக்கிறதை அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து ஒரு பரம தகப்பனாய் இருந்து உங்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும்படி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, மாதத்துக்காக நன்றி. வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து இந்த கடைசி மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக உயர்த்தி ஒன்றுமில்லாத நிலையில் அவனை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து அதிசயமாய் நடத்தின தேவன்
இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி திறந்த வாசலை வைத்து உயர்த்தும்படி கெஞ்சுகிறோம். தடைகள் நீங்கட்டும், தேவக்கர நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்துங்க. ஆமாம், ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை கைதூக்கியோட நிகழ்ச்சியும் இதுவும். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்லாம் நம்ம ரொம்ப அந்த லிங்க் அனுப்ப முடியல, உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தடை செய்துகிறார்கள். ஆனால் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணி இந்த ஊழியத்தை தாங்குங்கள், ஜெபிக்க மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தக்க பிரதிபலனை கொடுத்து உயர்த்துவார். ஆமீன்.